வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் செல்போனால் அண்ணன் தங்கை இருவர் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருவரின் உயிர் பறிபோனதற்கு செல்போன் காரணமாக அமைந்தது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்துள்ள மண்டையூர் சோதிராயன் காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சித்ரகுமார் ஜீவிதா தம்பதி. இவர்களுக்கு 18 வயதில் மணிகண்டன், 16 வயதில் பவித்ரா என இரு பிள்ளைகள் இருந்தன. மணிகண்டன் ITI படித்துவிட்டு எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்து வந்தார். பவித்ரா மண்டையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். பவித்ரா இரவு நேரங்களில் செல்போனை அதிகமாக பார்த்து வந்ததால் அவரது பெற்றோர் தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு வெகுநேரமாக படிக்காமலும் தூங்குவதற்கு செல்லாமலும் பவித்ரா தொடர்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருக்க பெற்றோர் கண்டித்துள்ளனர். அப்போது வீட்டில் இருந்த பவித்ராவின் அண்ணன் மணிகண்டன் தனது தங்கையிடமிருந்த செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டு தூங்க செல்லுமாறு அறிவுரை கூறியுள்ளார். ஆனால் அதை கேட்காத பவித்ரா அண்ணனிடம் தகராறு செய்து செல்போனை கொடுக்குமாறு சண்டையிட்டுள்ளார். கோபமடைந்த மணிகண்டன் செல்போனை கீழே போட்டு உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த பவித்ரா வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் விழுந்து சாகப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக ஓடி கிணற்றில் குதித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் தனது தங்கையை காப்பாற்றும் நோக்கில் அவரும் கிணற்றில் குதித்துள்ளார். இரவு 10 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தால் தங்களது பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று பெற்றோர் உதவி கேட்டு சத்தம் போட்டுள்ளனர். அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பொதுமக்கள் ஓடி வந்து பார்த்தபோது கிணற்றுக்குள் இருள் சூழ்ந்திருந்ததால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தகவலின் பேரில் விரைந்து வந்த நவல்பட்டு தீயணைப்பு நிலைய வீரர்கள் மின் விளக்குகள் மற்றும் நவீன கருவிகள் மூலம் கிணற்றுக்குள் இறங்கினர். தண்ணீருக்குள் தேடி பார்த்தபோது அங்கு பவித்ரா மற்றும் மணிகண்டன் இருவரும் கிணற்றுக்குள் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர். அவர்களது உடலை தீயணைப்பு நிலைய வீரர்கள் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இருவரின் உடல்களை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. மண்டையூர் போலீசார் பவித்ரா, மணிகண்டன் ஆகியோரது உடல்களை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செல்போனால் அண்ணன் தங்கை உயிர்கள் பறிபோன சம்பவம் அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது.